கெமிக்கல் ஹேர் டை எல்லாம் யூஸ் பண்ணுறத அறவே நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி நேச்சுரலான ஹேர் டையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஹேர் டைனால் 100% ரிசல்ட் கிடைக்குங்க. 6 மாதம் இந்த ஹேர் டையை வந்து யூஸ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுடைய நரைமுடிகள் எல்லாமே நிரந்தரமாக கருமையாக மாற ஆரம்பிச்சிருங்க. வெள்ளை முடி அப்படின்றதே நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஹேர் டை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேர் டையில் நம்ம சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் தான். எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. முக்கியமாக ஹேர் டை அப்ளை பண்ணால் சளி பிடிக்குது அப்படின்ற தொந்தரவு இல்லாமல் இருக்குங்க. அதுக்கு இப்போ நம்ம ஒரு ஹேர் டை செய்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவு கரிசலாங்கண்ணி எடுத்துக்கிறோங்க. கரிசலாங்கண்ணி பவுடரில் ஹேர் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. இது வந்து நம்மளுடைய ஹேர் க்ரோத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி கரிசலாங்கண்ணி நம்மளுடைய கருமையான முடிகளை நீண்ட நாட்களுக்கு அப்படியே கருமையாகவே வச்சுருக்கோங்க. அந்தளவுக்கு சூப்பரான கரிசலாங்கண்ணி பொடி நம்ம சேர்க்குறோம். அடுத்து இந்த ஹேர் டையில் நம்ம சேர்க்குற பொருள் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பவுடருங்க. நெல்லிக்காயை வந்து நல்லா காய வச்சுட்டு நம்ம வீட்டிலையே கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க. நெல்லிக்காய் நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி நரைமுடிகளை கருமையாக மாற்றி ரொம்ப நாளைக்கு அந்த கருமை நீடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா அதிமதுரம். அதிமதுரம் வந்து நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஸ்கேல்ப்பை நல்லா ஆக்டிவேட் பண்ணி, அதாவது ஸ்கேல்ப்பை நல்லா சுத்தம் பண்ணி கொடுக்கும். நான் இதை வந்து 1 டீஸ்பூன் தான் சேர்க்குறேன். அளவுகளை கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த அதிமதுரத்தினால நம்மளுடைய ஹேர் க்ரோத் வந்து செம்மையாக இருக்கும். அதனால தான் இந்த ஹேர் டையில் நான் அதிமதுர பொடி 1 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். அடுத்த பொடி நம்மளுடைய ஹேர் டையில் சேர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவோட பவுடர். செம்பருத்தி பூவோட பவுடர் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். செம்பருத்தி பூ பவுடர் வந்து இந்த ஹேர் டையில் சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்கும். ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். முடி வந்து இளநரை இருக்கிறவங்களுக்கு வெள்ளை முடி இருந்துச்சுன்னா நிரந்தரமாக அப்படியே கருமையாக மாற்றிடுங்க. அந்தளவுக்கு இந்த செம்பருத்தி பூவில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. செம்பருத்தி பூ ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிட்டு வந்தாலே நரைமுடி பிரச்சனையே இல்லாமல் இருக்குங்க. ஹேர் டையில் வந்து இந்த செம்பருத்தி பூவை சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேர் க்ரோத்தும் அதே மாதிரி அடர்த்தியும் ஜாஸ்தியாகும். அடுத்த பொருள் பார்த்திங்க அப்படின்னா மருதாணி பவுடர், ஹென்னா பவுடர். இது வந்து நான் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். மருதாணி பவுடர் வந்து ஆக்சுவலாக நம்மளுடைய ஹேரை வந்து ப்ரௌன் ஆக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்க. ஆனால் நிறைய பொடிகள், மற்ற பொடிகளோட இந்த ஹென்னாவை சேர்க்கும்போது நம்மளுக்கு முடி வந்து நல்லா கருமையாக கிடைக்கும். நீண்ட நாட்களுக்கு இந்த கருமை வந்து அப்படியே நினச்சிருக்குங்க. இந்த ஹேர் டையை நம்ம 6 மாதம் அப்ளை பண்ணாலே போதும், உங்களுடைய நரைமுடி பிரச்சனைக்கு வந்து 100% சொல்யூஷன் கிடைக்கும். அடுத்து தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் இந்த ஹேர் டையில் சேர்க்குறது கத்தா பவுடருங்க. கத்தா பவுடர் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த கத்தா பவுடர் வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருகருன்னு ஆக்கி கொடுக்கும். கத்தா பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் அன்னபேதி கூட சேர்த்துக்கலாம். அன்னபேதியும் நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருமையாக்கும். அவுரி பொடி வந்து ரொம்ப பேருக்கு வந்து இச்சிங் ப்ராப்ளம் வருது அப்ளை பண்ணால் அப்படின்றவங்க இந்த கத்தா பவுடர், அன்னபேதி 2யுமே நம்ம ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா வல்லாரை பவுடருங்க. வல்லாரை பவுடர் வந்து ஞாபக சக்திக்கு தான் பேர் போனது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் பாருங்கள், இந்த வல்லாரை பவுடரில் ஹேருக்கு உண்டான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவு நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இத்தனை 7 பொருட்களை வச்சு நம்ம இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த ஹேர் டையை நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது நம்மளுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கு முழு தீர்வு கிடைக்கும். இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. ஏன் வறுத்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ஹேர் டை அப்ளை பண்ணால் சளி பிடிக்குது, தலைவலி தொந்தரவு இருக்குது, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கான வீடியோ தான் இதுங்க. இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம எடுத்திருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வறுத்துக்க போகிறோங்க. வறுக்கிறதுனால அதோட சத்துக்கள்லாம் கண்டிப்பாக போகாதுங்க. நம்ம அதுக்குள்ளாரையே தான் அந்த சத்துக்கள்லாம் இருக்க போகுது. நம்மளுக்கு தலைவலியும் இச்சிங் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலுமே வராமல் இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். இந்த முறையில் ஹேர் டையை நீங்கள் ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து
ஒரு நாள்லயே உங்களுக்கு வந்து மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நீங்க தொடர்ந்து 6 மாசம் நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது, உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாற ஆரம்பிச்சுருங்க. அதுவும் இல்லாம 15 வயசுல இருந்து 60, 70, 80 வயசுல இருக்கிறவங்க கூட இந்த ஹேர் டேய பயன்படுத்தலாம். அவங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் வராதுங்க. இப்ப 15 வயசுலயே பார்த்தீங்கன்னா, நெறைய குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயே பார்த்தீங்கன்னா, வெள்ளை முடிகள் வர ஆரம்பிச்சுருது. அவங்களுக்கெல்லாம் ஆரம்பத்திலேயே நீங்க வந்து கெமிக்கல் ஹேர் டேய யூஸ் பண்ணாம, இந்த மாதிரி நேச்சுரலான பொருட்கள வச்சு நம்ம ஹேர் டை செய்து அப்ளை பண்ணி குடுத்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நமக்கு ஹேர் டை வந்து கெமிக்கல் ஹேர் டைலாம் தடவ அடுத்தடுத்த முடிகள் கூட அப்படியே வெள்ளை வெள்ளையா ஆக ஆரம்பிச்சிருக்குங்க. கம்மியா இருந்த முடிகள் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்லயே வெள்ளை முடிகள் ஜாஸ்தியாயிரும். அந்த மாதிரி பிரச்சனை இல்லாம குழந்தைங்களாவது நல்லா வந்து அ நல்ல கருகருன்னு முடியோட இருக்கட்டும். நம்ம தான் வந்து கெமிக்கல் ஹேர் டைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அதனால தான் இந்த மாதிரி ஹேர் டேய குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ண பழக்கி விடுங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் டேலாம் அப்ளை பண்ண டைம் இல்ல அப்படின்னா, இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து நேச்சுரல்ல நெறைய இருக்குங்க. ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல இன்ஸ்டன்ட் ஹேர் டை பத்தி நெறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அத கூட அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அந்த மாரி பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள்லயே அந்த நரைமுடி பிரச்சனை வந்து அவங்களுக்கு வரவே வராதுங்க. ஏன்னா, நீங்க கெமிக்கல் ஹேர் டேய நீங்க மறுபடியும் அப்ளை பண்ண ஆரம்பிக்கும்போது தான் அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுமே தவிர, மத்தபடி கொஞ்ச நாள்லயே அந்த இளநரைகள்லாம் போக ஆரம்பிச்சுரும். அதனால கெமிக்கல் ஹேர் டேய வந்து பிள்ளைங்களுக்கு பழக்காதீங்க. ஓகேவா? இப்ப பாருங்க நல்லா வந்து சிம்லயே வச்சு வறுக்கணுங்க. ஸ்டவ் ஃப்ளேம வந்து சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்ப நம்மளுக்கு ஹேர் டை பவுடர் வந்து ரெடி ஆயிருச்சு. இதுல வந்து நம்ப ஒரு 1 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கட்டிகள்லாம் இல்லாத மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாரி ஹேர் டை பவுடர வந்து நம்ம சூடு பண்ணி, அதுக்கப்புறமா நான் அப்ளை பண்ணும்பொழுது நம்மளுக்கு சளி தொந்தரவுலாம் இந்த ஹேர் டைனால இருக்காது. நல்ல கன்சிஸ்டன்சி வந்து கரெக்ட்டா வர மாதிரி நீங்க இந்த ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சிம்முலயே வச்சு நீங்க இந்த மாரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி நல்லா வந்து அ கரெக்ட்டா வந்துரும். அதாவது தண்ணி ஃபுல்லா இருத்திரணுங்க. ஏன்னா, இதுல வந்து இன்னொரு ஜெல்லு சேர்க்க போறோம் கடைசியா. அதுக்காக நம்ம வந்து தண்ணியெல்லாம் சுத்தமா இல்லாத மாரி நல்லா வந்து சிம்முலயே வச்சு தண்ணி எல்லாத்தையுமே இருத்திக்கோங்க. நல்லா கட்டி ஆனதுக்கு அப்புறமா இதுல வந்து நம்ம ஒரு ஜெல்லு சேர்க்க போறோம். அதாவது இந்த ஹேர் டைல ஒரு ஜெல்லு சேர்க்க போறோம். இந்த ஹேர் டை பத்தி ஒரு ஆயுர்வேத டாக்டர் வந்து அவருடைய பதிவுல வந்து சொல்லியிருந்தாருங்க. யூடியூப் பதிவுல. அந்த யூடியூப்க்கு கீழ கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருந்துச்சு. இத யூஸ் பண்ணி எனக்கு 6 மாசத்திலேயே ரிசல்ட் கிடைச்சுச்சு டாக்டர். ரொம்ப நன்றி அப்படிலாம் போட்டிருந்தாங்க. ஓகே நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேன். நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் தான் கிடைச்சுச்சுங்க. இப்ப பாருங்க தண்ணி எல்லாத்தையுமே நல்லா இருத்தி எடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஃபுல்லாவே அதில ஊத்துன தண்ணி எல்லாமே சுண்டி வந்துரணும். ஆனா சிம்ல தான் இருக்கணும். கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். இந்த ஹேர் டைய வந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து வச்சிருந்து தான் அப்ளை பண்ண போறதில்லங்க. இந்த சூடு போன உடனே நம்ம வந்து இந்த ஹேர் டைய வந்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிரலாம். ரொம்ப நேரம் வந்து நைட்டு பூரா வந்து மூடி வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நம்ம தயாரிச்ச உடனேயே இந்த ஹேர் டேய வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டீஸ்பூன் அளவு நானு ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கிறேங்க. இந்த ஆலோவேரா ஜெல்லும் நம்மளுடைய ஹேர் குரோத்துக்கும் யூஸ் ஆகும். அதேமாரி நம்மளுடைய முடிய வந்து நல்லா பளபளன்னு ஆக்கி குடுக்கும். அதுக்காக இத சேர்க்கிறேங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப பாருங்க சேர்த்த உடனே நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்ட்டா கிடைச்சிருங்க. அதனால தான் தண்ணி எல்லாம் ஃபுல்லா இருத்திட்டு, அதுக்கப்புறமா இந்த ஹேர் டேய நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த ஜெல்ல வந்து சேர்க்கணும் இந்த ஹேர் டைல. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கட்டிகள்லாம் இல்லாம நல்லா எடுத்துக்கணுங்க. இப்ப வந்து இத வந்து வேற ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்து மாத்திக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இத வந்து வேற ஒரு பவுல்ல மாத்திட்டு, ஹேர்ல அப்ளை பண்றது எப்படின்றத நம்ம லைவாவே பார்க்கலாம். இந்த ஹேர் டைய பயன்படுத்தி நம்மளுக்கு எப்படி ரிசல்ட் கிடைச்சுச்சு அப்படின்றதுமே நம்மளுக்கு தெரியுங்க. இப்ப பாருங்க நல்லா கருகருன்னு நம்மளுக்கு ஹேர் டை கிடைச்சிருக்கு. இது நல்லா ஆறிருச்சு. இத நம்ம வந்து ஒரு பவுல்ல எடுத்துக்க போறோம்.
இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சுட்டு நல்லா வந்து ஹேர் ஃபுல்லாக ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக ஸ்கேல்ப்லலாம் படணுங்க. அந்த ஸ்கேல்ப்லலாம் உங்களுக்கு கருப்பு கருப்பாக ஆகாது. ஹேரில் மட்டும்தான் இந்த ஹேர் டைனால் கருமை ரொம்பவே பிடிக்குங்க. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கொண்டை போட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் விட்டுடுங்க. ரொம்ப நேரம்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குது பாருங்கள். முடி வந்து நல்லா கருகருன்னு மாறிடுங்க. இந்த நேச்சுரலான ஹேர் டையை நீங்களும் 6 மாதம் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத 6 மாதம் கழித்து இந்த வீடியோவில் நீங்கள் பதில் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.